ஒரு மூமின் தன்னை ஷைத்தானின் சூழ்ச்சியிலிருந்து எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்மை அறிய விரும்பும் ஒரு மூமினுக்கு ரப்பின் வார்த்தைகளே தெளிவான வழிகாட்டுதலாக அமைகிறது. அல்லாஹ் குரானில் தெளிவாக கற்றுத்தருகிறான். ஷைத்தானிடமிருந்து ஒரு தூண்டுதல் உமக்கு வந்தால் உடனே அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவீராக. இதுவே ஒரு மூமினின் பாதுகாப்பிற்கான முதல் வழி. தவறான எண்ணம் தோன்றும் அந்த நொடியிலேயே அல்லாஹ்விடம் தஞ்சம் தேடுவது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று மனதார சொல்வது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த கவசம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எந்த வீட்டில் சூரா அல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை ஷைத்தான் அணுக மாட்டான். ஆகவே தன் மனதையும் தன் வீட்டையும் அல்லாஹ்வின் நினைவால் பாதுகாப்பது ஒரு மூமினின் நிலையான பொறுப்பு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரிவாயா ப்ராஜெக்ட். இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து நபிமார்களின் வரலாற்று தொடரை முழுமையாகவும் ஒழுங்கான வரிசையிலும் துவங்குகிறோம். அவற்றை தவறவிடாமல் தொடர இணைந்திருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மனங்களையும் வீடுகளையும் ஷைத்தானின் சூழ்ச்சியிலிருந்து காப்பாற்றி நம்மை நேர்வழிப்படுத்துவானாக.